இன்னைக்கு உங்களோட பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுதா? அப்படின்னா, உங்கள குறித்த ஆண்டவருடைய திட்டமும் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். வேதத்துல யோசேப்ப பத்தி நம்ம பார்க்குறோம். அப்பாவுக்கு அன்பான மகனாக இருந்த யோசேப்பு, அப்பாவ விட்டு பிரிந்து, இப்போ ரொம்ப கடினமான சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுறாரு. அவனோட காரியங்கள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப அசௌகரியமா இருந்தது. அதெல்லாம் எதனால அப்படின்னு சொல்லி அவனால விளங்கிக் கொள்ளவே முடியல. முடிவுல தான் அவனுக்கு தெரிஞ்சது, ஓ! இதுக்காக தான் ஆண்டவர் என்னை இந்த வழியா நடத்துனாரான்னு சொல்லி. அந்த சிறைச்சாலை அனுபவங்கள் எல்லாமே அவனுக்கு நல்லபடியா முடிந்தது. அதேபோல இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த அசௌகரியமான சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு நாள் மாறும். அப்ப முடிவுல நீங்க தெரிந்து கொள்வீங்க, ஆண்டவர் என்ன இப்படி ஒரு திட்டத்துக்கு நேரா வழிநடத்துறதுக்காக தான் இந்த காரியங்கள என்னோட வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க விளங்கிக்குவீங்க. அதுவரைக்கும் எதுவுமே நமக்கு புரியாது. ஆனாலும் ஆண்டவர் கைய புடிச்சு நம்ம நடக்கலாம்.